மனதை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெளிவா தெரியாது, இப்படிதான் செஞ்சாங்கன்னு தெரியாது, இப்படி நடந்திருக்கலாம் ஒரு யூகம் தான். காளி அப்படிங்கிறது ஒரு பெரிய பராசக்தியினுடைய மறு அவதாரம். அந்த காளிய காமாட்சி அம்மன் போன்ற பெருந்தெய்வங்கள் வாக்குல காவல் தேவதையாக இருப்பாங்க. ஒரு கேள்வி, காளியும் பராசக்தி தான், காமாட்சியும் பராசக்தி தான், எதுக்கு ஒரு தெய்வம் வாக்குல இன்னொரு தெய்வம் உடனே கேட்டா ஒவ்வொரு அவதாரத்திலும் எடுத்த நோக்கம் தான். இதுக்கு எத்தனையோ புராண வரலாறுகள், புராதனமான இலக்கணங்கள் இவையெல்லாம் நிறைய இருக்கு. சிவனை வழிபடக்கூடியவர்கள் இந்த கற்பசாமி, இந்த சாமிங்களா, அதெல்லாம் ஒரு கீழ்நிலையான வழிபாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை ஒரு சாதாரணமா நினைத்தவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் நடைமுறையவும் எல்லா விஷயத்தையும் தெளிவு பண்ணி அது நீதியான வழியில ஞானத்தோட அதே கருப்பசாமி நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா சிவனும் ஒண்ணுதான், கருப்பசாமியும் ஒண்ணுதான், பராசக்தியும் ஒண்ணுதான், கருப்பசாமியும் ஒண்ணுதான். இங்க கோவில் சொல்லும்போது சொல்லுதாங்க பாருங்க, கருப்பசாமிக்கு அரோகரா, சபரிமலை தர்மசாஸ்தாவுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, எல்லாமே நீந்தான் அப்படிங்கிற சர்வ நோக்கத்துல சொல்லக்கூடியதுதான் இந்த கோலத்தினுடைய ஒரு வழிபாடு. கடவுள் என்பவன் ஒரே நோக்கம் தான், வரவாறாக புரிந்தது தான். மின்சாரம் ஒண்ணு, பேன்ல விட்டா பேனு, லைட்ல விட்டா லைட்டு, என்ன ரேடியோ விட்டா ரேடியோ, சினிமா விட்டா சினிமா, ஆனா மின்சாரம் ஒண்ணுதான். அது மாதிரி கடவுளுங்கிற பருந்த ஒரு மனப்பான்மையில் இருந்த ஒரு பேராற்றல் ஒன்றுதான். ஒவ்வொரு அவதாரத்திலையும் எடுத்துக்கிட்ட மகிமையிற அந்த காட்சிகள், அந்த சக்திகள் நமக்கு ஆச்சரியமாக தெரிஞ்சுக்கிட்டு. இதான் உண்மை. பெரிய கற்கண்டு கீழே போட்டா செதறிடும், ஒரு துணியை எடுத்து வச்சாலும் இனிப்பு தான், முழுதா வாயில போட்டாலும் இனிப்பு தான். ஆனா இனிப்பு தான், அது ஒருபோதும் மாறாது. அது மாதிரி மனதை பக்குவப்படுத்திட்டோம்னா கடவுளில் பேதமில்லை, கருப்புள் ஈரமில்லை. நெஞ்சை எப்பொழுதும் நேராக வைத்திருப்போம், விற்பனமாக. அப்படியா? சரி. கோவில்பட்டி பெரியவர உங்க கோயில்பட்டியா? எந்த ஊரு? தொழில் தோதுமாக மனவேதனை அடைந்து வந்தது யாருப்பா? கணப்படி கேட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்க்கிறவனுடைய தொழில் ஸ்தாபனத்துல நஷ்டமும் மனவேதனையும் நடந்தது. இதுல பிரத்தியார் ஏதோ செய்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையால சுமார் ஒரு 6 மாத காலங்கள் ஒருடைய மனக்குழப்பமும் உடல்நிலை கோளாறுகளும் நிறைய கடன்களும் இருந்து இப்ப மனதை கொண்டு இருக்கு. அர்த்தமா நீ காலம் ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் தேவையில்லாத வழக்குகள் விசாரணை வந்துமோ என்ற ஒரு பயமும் உள்ளத்துல ஓடி. அந்த எந்த விசாரணையும் இல்லாம தள்ளி பண்ணி வாழ வச்சுட்டாரு. வேற என்னப்பா வேணும்? நல்ல விஷயத்தை முடிச்சுட்டாரு. உன்னுடைய நுரையீரல ஒரு முறை டெஸ்ட் பண்ணிக்கா, ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது, சரியாக்கி தந்துடுறேன். உன் பிள்ளைக்கு திருமணம் அற்புதமாக நடக்கும். முன்னோர்கள் ஒருத்தன் 2 கல்யாணம் முடிச்சவங்க குடும்பத்தை உண்டு. புரியுதா? உண்டா கிடையாதா? அவன் செய்த ஒரு பாவத்துல ஒரு பிரதிநிதி தான் உன் பிள்ளை. அதனால கல்யாண விஷயமும் வாழ்க்கை விஷயமும் இப்ப தடங்களா இருந்துகிட்டு இருக்கு. புரியுதா? புரட்டாசி 30க்கு பிறகு நல்ல பிள்ளை கொண்டு தாரன், ஐக்கியமாக தாரன், வெற்றியாக கருதாமிக்கு சில லட்சங்களை இழந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார். வாங்கி வீடு கொண்டு சேர்க்கிறேன், மகிழ்ச்சி அடைவாங்க. சாப்பிட முடிக்காம யாரும் போகிறது. அதே கோவில்பட்டியலை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது.
என்னம்மா பிள்ளைய பத்தி என்ன பிரச்சனை? பாப்பா மகனே அருகினில் இருப்பாயடா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்து மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி திங்கவும் தளர்ச்சியில் விழலாகுமா? கட்டுரைகளை போய் பார்த்தேன். தீக்குட்டி மத்தாப்பு தீக்குட்டி மரத்துனா நிறைய கிடக்கு. ஆனா ஈராண்டு காலமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பத்தி மகனை பற்றிய ஆராய்ச்சியும் மன துயர அறைகளும் ஓடிக்கிட்டே இருக்கு. சில வழக்குகள்ல மாற்றி வெற்றி பெற முடியாத துயர அறைகளும் கிடக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கணும், உன் தொழிலையும் நல்லா இருக்கணும், வேற என்னப்பா வேணும்? அந்த வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்குறேன், என்னை இன்னும் 3 முறை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன், நல்ல பூ எடுத்து தாரேன், பொண்ணும் பொருளோடு வாழ வைக்கிறேன். வழக்கு முடியணும் இல்லையா? முடியணும். கண்ணமுடு அந்த பேப்பர் கொஞ்சம் பார்த்தாரு. இன்னொரு 4 வாய்தாக்கள் இருக்கு. போன வருஷமே ஏற்கனவே வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க, நடக்கல. இந்த 4 வாய்தாவும் உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் தரேன், வெற்றி ஆகிட்டார். நல்ல பூவா எடுத்து போட்டு சந்தோஷம். அடுத்து பேசுவோம், ரொம்ப பேச முடியாது. கர்மசாமிக்கு அரோகரா. கோவில்பட்டி எல்லை தன் பணங்கள் எல்லாம் நஷ்டமாயிடுத கர்மசாமி. நமக்கு எப்போ அது வரும், அடுத்த தொழிலை உருவாக்குறது எப்படின்னு வேதனைப்பட்டவன் யாருப்பா? ஏய் கதிரேசா, கதிரேச மலை எங்கடா இருக்கு? கதிரேச மலை எங்க இருக்கு? கேட்ட கேள்விக்கு பாரு. நீங்க அங்க போயிருக்கீங்களா? மேல உள்ள தோணுனே கதிரேச மலை அப்படி சொல்லிட்டே வந்துருவீங்களா? பணத்தை யாருக்கா கொடுத்தீங்க? மாமன் நல்ல மாமனா இல்ல. எவ்வளவு ரூபா போயிருக்கு? 1.5 லட்சமா? இப்ப பணம் வேணுமா, அந்த சொந்தம் வேணுமாடா? பணம் கொடுத்து ஒரு சொந்தம் வேண்டாம்னு பக்குவமா சொல்ல வேண்டியதான பிள்ளைங்களா? கர்மசாமிக்கு ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு. அது என்னன்னு அதையும் முடிச்சு தர்றேன். உங்க மாமன் கிட்ட இருந்து அடுத்த மாசம் எல்லா பணத்தையும் வாங்கி தந்து கலக்கி விட்டுருப்போம். ஓகே சொல்லுடா. அமைச்சார தைரியமாது காரியம்மா எங்க இருக்கா? பத்திரகாளி எங்கடா இருக்கா? கும்பிட்டு வா, அங்க இருந்து குங்குமத்தை கொண்டு வா. கர்மசாமிக்கு சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சித்தவையில் ஈசனோடு. அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு சிவகங்கை வாங்க. யாரெல்லாம் கணவன் மனைவியாரு? சேர்ந்து நரம் ஆடிடுவாள், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? பிள்ளைதான் வேணுமா? காணும். நான் பாடின பாட்டு என்ன படத்துல சொல்லுங்க பார்ப்போம். ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்.டி. ராமச்சந்திரன் அவர்களை 2 வேடத்திலே நடித்தார். கண்ணமுடு. ஏன் இவ்வளவு காலதாமதம்? உடலால் எந்த குறையும் இல்லை. கிரகத்தார பலன்கள் இதுவரை உங்களுக்கு தடுத்திருக்கு. அதனால ஐப்பசியில் வரும் சஷ்டியிலே குழந்தை கிரணமாகும். ஆம்பளை பிறப்பா கர்மசாமி.
அதே சிவகங்கை. அவன் கேட்ட வரத்தை போடுறா, சின்ன பையன் இருக்கு, அவன் ஒன்றும் பேசாத. என்ன வரணும் வாங்கிக்கானா, 2 வரம் வாங்கிக்கலாம். முத்துக்கு முத்தாக அப்பா என்னடா வேணா பண்ண முடியும். நல்ல நல்ல கணவன். பார்த்தேன் நம்ம சொல்றதை கேட்டு நடக்காத குணமும், எதிர்வாதம் பண்ணக்கூடிய மனோநிலைகளும், அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்மளை உதாரணப்படுத்துகிற குணமும் இப்ப உலகத்துல இருக்கு. இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற ஒரு சந்தேகம் உலகத்துல. அது மட்டும் இல்ல, அவளுடைய பழக்க வழக்கமும் என் மனதுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதுல எதுவும் என் மனது பாதிச்சிருக்குமா, என் லைஃபுக்கு எதுவும் துரோகம் நடந்திருக்குமா கருத்தாமி, என் நெஞ்ச படபடுக்க அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்தவமா கால் அப்படியா? அப்படி எதுவும் தவறுகள் நடக்கல. சாதாரணமான பேச்சு, நட்பான பேச்சு தான். அவ எந்த துரோகமும் உனக்கு பண்ணல. அதனால அவளை நீ சேர்த்து வாழலாம். அவ மனதை நான் உனக்கு பக்குவப்படுத்தி தாரேன். புண்ணியமான வாழ்க்கை உனக்கு நடக்கும். சந்தோஷமா இருந்தா மகனே, கூப்பிட்டு வா. ஓடு கருதாமிக்கு, கருதாமிக்கு. இலங்கை மாநகர் ஸ்ரீலங்கா. ஆத்தங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவரா நிறைஞ்சு இன்பம் தந்தவரா. ஒரு காலம் இருக்குவோம். இஸ்லாமிய பள்ளிவாசல் அதுக்கும் அவனுக்கு தொடர்பு முடியுமா? அவங்கள சார்ந்தவங்க நடத்த முடியுமா? இருக்கிறது கருதாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய மனவேதனையும், நிறைய பணங்கள் பொன்பொருள்களை இழந்த குழப்பமும், காணி சம்பந்தமான மன பிரச்சனையும், இங்க இருக்கலாமா வேலை நீ போகலாமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்களும் இப்ப நீ அறம்போது என்ன பார்க்க வந்திருக்க. இவங்க பார்த்தீங்க காணினா இருக்குது நிலம். அதுதான் பாரதியார் பாடினார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி பண்ணார் பத்தியா. அதான் வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாமே நல்லா இல்ல. தனியை இதை பார்த்துக்கோ, எல்லாத்தையும் சரி பண்ணி வெட்டியாக்கிட்டாரு. கருதாமி பம்பாய். ஆட்டோ சரி, ஓகே. துணைவியின் ஆரோக்கியத்தை பற்றியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சில குறைபாடுகளையும், நிறைய பணங்களை நட்பின் தற்காலிலே விட்டு வேதனைப்பட்டு நஷ்டம் இழந்து இப்போதைக்கு அங்கு இருக்கிறதுல மன நிம்மதியை குறைந்து இழந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய். உண்மையா? காரணம் ஆமா. நீ யாரு? உன்னுடைய வீட்டை தாண்டி பம்பாயில் எல்லையில போனேன். நம்ம நாட்டை சேர்ந்த முத்தாரம்மன் அங்க இருக்காளாம் தான். இருக்காளா? அங்க நீங்க கும்பிடுவீங்களா? அழகாக வந்து நிக்கிறானே, அலங்காரம்னா ஆனந்தமா பண்ணி இருக்கிறேனே, கால் இருக்காங்க. அப்படியா? இப்போதைக்கு பட்ட கடனை தீர்க்கணும், இழந்த பணத்தை வாங்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? யாருக்கு?
மகளுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், குணமாக்கித்தானே என்னை தனியை பார்த்து நல்லா ஆக்கித்தானே, செல்வமா இருப்படா, எல்லா குறையும் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆந்திரா. தந்தையை போல் ஒரு தெய்வம் உண்டோ, ஒரு மகனுக்கு தர்மமும் மகன் என்றால் விந்தை உண்டோ. தந்தையை போல் ஒரு யார் பாண்டது நேஸ்தாயில பாடிட்டாரு சௌந்தரராஜன், வாய்ப்பு பிந்தான படத்துல சோதரா காலம். நீங்க வந்து உட்கார்ந்த உடனே ட்ரெயின் ஓடுற சத்தம் கேட்கலா? உனக்கு புரியலையே, நான் புரிய வச்சுருவோம்ல, நீ ஏன் கவலைப்படுற? சரி, பாதுகாப்பு ஸ்டேட் கவர்மெண்ட், பாதுகாப்பு ஸ்டேட் கவர்மெண்ட், போஸ்ட் ஆபீஸ், ரயில், உன் மகன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க. கர்மசாமிக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சின்சியரான ஒரு எழுத்தாளனாக கம்ப்யூட்டர் செக்ஷன்ல அந்த பணியை இந்த வருஷத்துல வாங்கி தருவேன். உன் மனைவியினுடைய ஆரோக்கியம் ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தானே, ஓயாத குழப்பமும் ஒரு சைடு வலியும் அவளுக்கு இருக்கு. உண்மையா? என்னடா, ஒரு சைடு வலியும் வாய் குழப்பமும் இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளை குணமாக்கி வெற்றியாக்கிட்டோம். ஒரு வீடு ஒண்ணு அறகுறையா கிடந்து அரசாங்கம் உனக்கு உதவி செய்யறதுல பிரச்சனையாக்கி பணம் வராம இருக்கு. அந்த வீட்டை வெற்றியாக்கும். 2 பேர்கள் கொண்டு பண விஷயத்திலே ஈடுபட்டு ஒருத்தன் பகையான, இப்ப அவன் பகைய நீ வெல்லுவதா அவன் உன்னை கொல்லுவதா என்ற நிலையிலே இருக்கிறது. நீ வெல்லுவதா அவன் உன்னை கொல்லுவதா என்ற நிலையில் இருக்கிறது. உன்னை நான் வெல்ல வைக்கிறேன், அவனை வெல்ல சிந்திக்க வைக்கிறேன். ஒரு உதவா கர்மசாமிக்கு உன் மகன் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். நல்ல பொண்ணா இருக்கும், அவளைத்தான் கல்யாணம் முடிப்பான். ஓடி சொன்னா வாழும். கடன்கள்லாம் தீர்த்து செம்மையாக்கிட்டானே, என்னைக்கும் பெற்றோர்களுக்கு கடன்பட்டு உடன்பட்டு இருப்பார். அறுபடை வீரர்கள் செல்வங்களே, கொடைக்கானல் கொடைக்கானல் ஒரே குடும்பம். வரலாம். ஆகா நம்மாசை நிறைவேறுமா, கொடி அசைந்தாட பந்தலின் தீருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, இடிலாயிருப்பறவை தோடியாய் வாழவே என்னிடும் போதில் மனம் வல்லூராக மாறும். வல்லூரானதை மனதில் தாக்கும் வேடராகினார், வெல்லுவேனும் நீங்கள் நம்பினார். உங்க 2 பிள்ளையே மன வேறுபாடும் வேதனைகளும் வந்து வாழ்க்கையே வீணா போயிருமோ என்று கண்ணீர் விட்ட நேரங்களும் உண்டு. ஆனா இப்ப 2 பேரையும் ஒரு இணைந்து ஒன்று சேர்ந்து வச்சாச்சு. ஆனா இன்னைக்கு வருமானத்துக்கு வழி இல்லாம வேதனையும் பேருந்து மனதில் கடன்பட்டு வேலை உண்மையா காலம் இருக்குவாங்க. மகனே, பெருங்குடி மகனே, நான் கொடுக்கட்டுமா கொஞ்சம் அன்னைக்கு கொடுத்து எடுக்கட்டுமா?
ஓட்டுற எவ்வளோட ஒரு புல் இந்த விலையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? வாங்குறதுனால குடிக்கிறதுனால தெரியும். என்னடா தெரியுமா? இப்ப குடிப்பியாடா தம்பி? குடிக்க மாட்டேன். 6 மாதம் ஆகுதா 7 மாதம் ஆகுதா 6 நாள் ஆகுதா? அவன் ஊருக்கு போய் குடிக்கலாம் இல்லையா? குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட சத்தியம் பண்ண முடியுமா? சத்தியம் பண்ணுவேன், ஆனா தவறிடுவேன். எதை பத்தி உனக்கு தெரியுமா? நான் தான் சாமியே குடிக்க நான் குடிச்சாருங்கிற தைரியத்தில் விடலாம் குடிச்சியா? பின்னதுல குலதெய்வமே நம்ம சாதாரண சொல்ற நான் அவங்களை பரப்பாட்டேன். எங்கே நீயோ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான்னா ஒருத்தன் சத்தியம் தரட்டாலும் அவங்க ஒரு காலம் கையும் வேண்டாம் தெரியுமா? உண்மையை சொல்லுமா? ஒரு ஊர்ல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னால தாப்பூர் பிள்ளை வந்தாங்க. அவன் கல்யாணம் பத்தி மகன் குடிகாரம் ஆயிட்டா கொண்டாடி விட்டு போயிட்டான். கொண்டாடி விட்டு போறவா அவன் இன்னொருத்த விளையாண்டு போயிடே இருந்தான். 2வது இன்னொருத்தைய கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது வாழ வைக்கணும் என் பிள்ளைய 2 கூப்பிட்டு வந்தான். 1 வருஷமா நடந்தான். அப்பெல்லாம் நான் உன் மகன் குடிக்க மாட்டான்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணது ஒரு பெண்ணை காட்டுது. அவன் சத்தியம் பண்ணான். 3 மாதம் குடிக்கிற 3 மாதத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டான். ரெடி ஆகி பேசி முடிச்சு வந்தாச்சு. பேசி முடிச்சு தைரியம் ஆயிட்டான். அப்ப அடுத்து வந்து கல்யாணம் முடிக்கணும் சாமி அப்படின்னு கேட்டான். கல்யாணம் முடிக்கலாம் உன் மகன் என்னையவே சோதிச்சு 3 மாதம் நம்ம குடிக்காம இருந்து பார்ப்போம், என்ன நடக்கிறேன்னு பார்ப்போம் நினைச்சு 3 மாதம் குடிக்காம இருந்தான். இப்ப நல்லது நடந்திருக்கு. அடுத்து இவன் குடிப்பான்னு நான் சொன்னேன். அதனால நான் குடிக்க மாட்டேன் சாமி அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். போன வாரம் வேலைக்கிழமை சாயங்காலம் குடிச்சு அது எதிரில் மாட்டிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு மயிலக்கார. புரியுதா? அப்பொழுது நான் இருவ குடிக்க மாட்டோம்னா அப்ப நான் 3 புண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அது என்ன செய்யப்படுது? அதுக்கு மேல குடிக்க கூடாது. குடிக்க மாட்டேன். சத்தியம் விட்டு போன சத்தியம் பண்ற உண்மையை பற்றி சத்தியம் பண்ணா பார்த்து விட்டுருவனி. 3 புண்ணும் அடிச்சிட்டான். 3 புண்ணுக்கு மேல குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. 1 வாரம் கழிச்சு ராஜா போய் கடையில வாங்கிட்டு வந்து குடிச்சாரு. குடிச்சு படுத்திருந்தாரு. கை காலெல்லாம் வீங்கி ராத்திரி முழுக்க யாரோ கூட படுத்திருக்கிறது மாதிரி நினைச்சு என்ன அடிக்க வேணாம் என்ன வெறுப்பு வரான்னு சொல்லி அவனை புறம்பி கிறுக்கு பூச்சி அவங்க அப்ப தூக்கிட்டு வந்து போட்டான். 2ஆம் தரம் சந்தைக்கு குணமாக்கிப்போ அவனை வாழ வச்சுட்டேன். நான் சொல்லுதான் உனக்கு புரியும் நினைக்கிறேன். அசார்த்த நினைச்சு எங்களை சத்தியம் முடியாத. பௌர்ணமி வர உனக்கு அவகாசம். பௌர்ணமிக்கு வந்து சத்தியம் கொடுத்துக்கா, வருமானம் வகுத்து தானே, செல்வத்தை உருவாக்கி சீர சிறப்பா வாழ வைக்க 2 1 வர காலம். அது வரை குடிச்சிருந்தாலும் குடிச்சுதான் குடிக்கணும்னாலும் குடிச்சுக்கான். என்ன முடிவு? ஆனா அவன் என்ன முடிவு பார்த்துருப்பா? போனா சத்தியம் வைக்கிறாரு உங்க போக்கூடாது. முதல் எனக்கு விஷயம் அச்சரி குச்சரி கிச்சரி நீதிமன்றத்துக்கு போறேன். எதுக்கு போறீங்க? யார் போட்டிருக்கா? அடுத்து உன்னை காப்பாற்ற பௌர்ணமி வர அவகாசம். அப்படியே நல்லா நடத்திக்கா. கொண்டாடிக்கல ரூபாய் கொடுறா முட்டா பேர செல்லு திறப்பு போடாதார. அடுத்த பொண்ணுல போட்டியா? கண்ண முடிக்க போதும் முந்தி எப்படி இந்த கொண்டாங்க போட்டு சொந்த பம்பில குண்டக்க முண்டங்கன்னு விளையும். ஆனந்தமா இருக்கு. அதே கொடைக்கானல் எல்லை
வரலாப்பா வா. உங்களுக்கு எல்லையில நான் தான் இருக்கேன் கருப்புசாமி. கடன்கள் இருக்கு, இப்போ மனவேதனை இருக்கு. ஒரு இடம் இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய நிலைமையில மாட்டிக்கிட்டீங்க. சொந்த இடத்தை மீட்ட முடியாத வேதனையில தடிக்கீங்க. இவையெல்லாம் சரியாக்கி உங்களை விளைய வைக்கணும், வாழ வைக்கணும். என்ன இப்ப அடுத்த விவசாயம் என்ன பண்ணா சரி வருங்கிறது புரியாம மண்டையை உடச்சிட்டு இருக்கீங்க. காமிருப்பாங்க. ஏரிக்கரை ஓரத்திலே 8 ஏக்கர் நிலம் இருக்கு. 8 ஏக்கர் நிலத்தினே என்ன போட்டால் என்னாகும்? அவன் கேள்வியாதான். என்னை நினைச்சுக்கிட்டு வெள்ளப்பூடு போடு, கத்தரிக்காய போடு, கனி வகையை போடு, குண்டக்க மண்டக்கன்னு விளையும். நெத்தி உண்டி கடன் நிறுத்திடும். நான் ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள ஓடுது. அதான் ஒரு இடம் அவன் கடை கொடுத்துனோம்ல, டாக்குமெண்ட் வீட்டுக்கார கண்ணை மூடு வந்தாச்சு உன்னை கூப்பிடுவான். உன் வீட்டுக்குள்ள அருள் சக்தி தொடங்கும். நெத்தி உண்டு வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை இருக்கு. சரியா? கருப்புசாமிக்கு ஏமா யார்த்தமா போயிட்டு மருத மருதம் தானே? மருதையா மதுரையா? பரமக்குடினா அப்போ உங்க தாத்தா உனக்கு சொந்தமா? பெத்த தாப்பேன் ஒன்னாவது உட்கார்ந்து எல்லாரும் பாப்பா. என்ன வேணும் செல்ல மக்களே? சரியாகி தரும். என்ன செய்யுது? நீ முட்டியா இருந்தாங்க. உன் பேர் என்ன? முதுகெலும்பு சொந்தமான வலி, சவு சொந்தமான வேதனை இருக்கு. வெள்ளைப்படுதல், மேக வெட்டை போன்ற வியாதிகள் உள்ளத்தை தொட்டு குழப்பத்தில் இருக்கு. வைட்டமின் குறைவான சூழ்நிலைகள் இருக்கு. பேய் இல்லை, பிசாசு இல்லை. தேவையில்லாத சிந்தனை தாப்பு. யார்த்தையும் பயப்படும் இல்லை, யாரும் எந்த போடாலும் பண்ணலை. மருத்துவத்தாலும் சத்துள்ள ஆகாரத்தாலையும் குணமாக வேண்டியிருக்கு. இதுதான் மந்திரிக்கு போட்டு நடக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை. இன்னொன்று மட்டுக்கே உண்மைதான பொய் சொல்லக்கூடாதுல. வேற என்ன வேணும் மகளே? இந்த கடனை தீர்த்து தானே வீட்டுக்காரருடைய உண்மம் உன் பக்கம் தெளிவாக இருப்பது. கண்ணை முடிக்க நல்ல முந்திய பிடிச்சுக்கா. கர்மசாமிக்கு செல்வமா ஆனந்தமா ஒரு ஊருக்கு என் குதிரை போய்கிட்டு இருக்கு. போற வழியில ரொம்ப பைனாது அப்படி இறங்கலாம் கீழே விழுந்து கிடைக்குது. என்ன ஊருன்னு கேட்டேன். கோயில்பட்டியலாம். எப்போது வந்தாலும் வழி பாதையில மெயின் ரோட்ல போகும்பொழுது ரைட் சைடுல சோழாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சோழாபுரம் எங்க பாருக்கு? சோழாபுரம் சோழாபுரம் ஆதி நாராயண நாராயண சிவசிவ சுப்பிரமணிய சோழாபுரம்
ஆதியும் அந்தவும் இல்லாதரன் பெரும் ஜோதியே ஓம் சரவண பவ குருநாதா அருள் பரவசமே தரவாவா. அப்பா உன் ஊருக்குள்ள போய் பார்த்தேன், சுப்பிரமணிய சாமி பஜனை மடம்னு ஒண்ணு இருக்காங்க. சிவன் கோயில் இருக்கு, சுப்பிரமணிய சாமி முருகப்பெருமானை பற்றி பாடக்கூடிய ஒரு பஜனை மடம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்களா? இருக்கா? காரணம் அதவும் தரவண பவ குருநாதா அருள் பரவசமே தரவாவா. நல்ல பாட்டு தானே? என்னப்பா பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும்? என்ன செய்து விடுதலைகள்? கொஞ்சம் கண்ண முழுங்க பார்க்கலாம். அப்பா ஊருக்குள்ள போற உடனே இடதுபுறத்துல நிறைய சமாதிகள் தோன்றுகிறது. எங்க இருக்கிறது? ரொம்ப தூரத்துல இருக்கு. கர்மசாமி நெற்களஞ்சியம் உள்ள இடம் எங்க இருக்கு? இக்கயத்துல இருக்க இன்னொரு காலம். உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக மூளையிலே ஒரு கோளாறு. அது நரம்பியல் சம்பந்தமானதா மன சம்பந்தமானதான்னு பார்த்தேன். அது மனசு சம்பந்தமானது. நரம்பியலில் குறை இல்லை, ஆனா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்ங்கிற செய்தி வந்திருக்கும். அது தவறானது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பாத்தியா? நீ தானே செஞ்ச இவனா? உன் மனைவியை ஒரு நாளுக்கு கூட்ட வர முடியுமாப்பா? வர முடியாது. ஆட்டை காட்டை விட்டுட்டு வீட்டுல வேற பேசுற மாதிரி இருக்கும். அதனால நான் கொடுக்கிற கனியை 3 முறை கொடு. அவளை மெல்ல மெல்ல குணமாக்கி தரேன். 7 முறை என்னைய வந்து பாரு. 7வது முறையில அவ தெளிவாயிருவான். சரினா? கர்மசாமிக்கு 1 2